ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நவம்பர் 8க்கான நியூஸ் பேப்பர் தான் பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து மெனி கான்சுலர் கேம்ப்ஸ் இன் கனடா கேன்சல்டு இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கனடால நம்மளோட எம்பசி ரிலேட்டடான கேம்ப்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. அதாவது பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன், பாஸ்போர்ட் எடுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கேம்ப் போட்டிருக்காங்க. அதையெல்லாம் கனடா எடுத்து விட்டாங்க. ஸோ வி கன்சீட் த எலெக்ஷன் பட் நாட் த ஃபைட் அப்படின்னு கமலா ஹாரிஸ் மேடம் சொல்லியிருக்காங்க. கன்சீட் த எலெக்ஷன்னா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. வி கன்க்ளூடட் த எலெக்ஷன். ஆனா எங்களுக்குள்ள இருக்கிற இன்னும் அந்த சண்டை முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு ரூலிங் பிளாக் பிரேக்ஸ் அபார்ட் இன் ஜெர்மனி அப்படின்னு. ஜெர்மனில இப்ப ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற கவர்மெண்ட், அதுதான் ரூலிங் பிளாக். பிரேக்ஸ் அபார்ட் அப்படின்னா டிவைட் ஆயிடுச்சு, பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, கால் டு ரைஸ் நம்பர் ஆஃப் கன்சல்டேஷன் டேஸ் அட் டிரான்ஸ்ஜெண்டர் கிளினிக் அட் GRHன்னு இருக்குங்க. ஸோ கால் டு ரைஸ்னா ரிக்வெஸ்ட் டு ரைஸ்ன்னு அர்த்தங்க. ஸோ அடுத்து இந்த இடத்துல வந்து பாருங்க, ஒரு 2-3 வார்த்தைகள் இருந்தது. பிகான் ஆஃப் உமன்ஸ் எஜுகேஷன் இன் குலசேகரப்பட்டினம் அப்படின்னு இருக்கு. பிகான் அப்படின்னா ஒரு விடிவெள்ளியா இருந்தாங்க. ஸோ அவங்க தான் ஒரு வெளிச்சம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் பிகான்ங்க. ஸோ இது வந்து சும்மா ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு நடத்துற இன்னுயிர் காப்போம்ன்ற ஸ்கீம்ல இப்ப என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் 48 ஹவர்ஸ்க்குள்ள வர்றவங்களுக்கு 1 லேக் மதிப்புள்ள ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இப்ப வந்து 2 லேக்ஸா அதை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவாங்க. ஸோ டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. செல்வரசன் அவர் செம்மொழி தமிழ் அவார்டு வாங்கியிருக்காருங்க. SRLDC flags partial outages of state-owned thermal units including North Chennai Thermal Power Station இருக்குங்க. இங்க outages அப்படின்னா என்ன அர்த்தம்? அவுட்டேஜஸ்னா டெம்பரவரியா வேலை செய்யாம இருக்கிறதுங்க. அதாவது ஃபங்க்ஷன் ஆகல. ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க ஆல் ஆர் எனின்னு சொல்லி ஒரு எடிட்டோரியல் இருக்குங்க. ஸோ ரிசோர்சஸ் ஒரே இடத்துல குவியறத வந்து நம்ம பார்த்துக்கணும், தடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கு வந்து 2 எடிட்டோரியலை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இதுதாங்க. ஆல் ஐஸ் ஆன் பக்கு. பக்குல இப்ப கிளைமேட், அசர்பைஜானோட கேபிட்டல் பக்குல இப்ப கிளைமேட் கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. ஸோ அது அதுதான் நம்மளுக்கு இப்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ இந்த ஆர்டிக்கலை ரீட் பண்ணி பாருங்க. ஸோ இதுவும் வாசிச்சு பாருங்க. இதுவும் கிளைமேட் சம்பந்தமானதுதான். டெஸ்டிங் டைம். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் அவங்க தான் வந்து ஏற்கனவே இந்த நம்ம கிளைமேட்டுக்காண்டி ஒரு அமௌண்ட் வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் கொடுக்குற மாதிரி இருந்தது. ஒவ்வொரு இயரும் $100 பில்லியன். ஸோ அதுக்கு வந்து இவங்க சைன் பண்ணல, ஒத்துக்கல. ஸோ இப்ப இவர் திருப்பியும் பிரசிடென்டா வந்ததுனால இந்த கிளைமேட் மீட்டிங் பக்குல நடக்க போகுது இல்லையா, அதுல வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அடுத்து பாருங்க, ஏசியா மீடியா அவார்டு வந்து த ஹிந்து வின் பண்ணிருக்குங்க. ஸோ சல்மான் ருஷ்டியோட புக்கு தான் த சாத்தானிக் வெர்சஸ். இந்த புக்கை வந்து இந்தியால பேன் பண்ணியிருந்தாங்க, இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்ல பேன் பண்ணியிருந்தாங்க. இப்ப இதை நம்ம வாங்கி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்குங்க. ஏன் இதை பேன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல முஸ்லிம் கம்யூனிட்டியை பத்தி ஒரு சில அவதூறான கருத்துக்கள் இருந்ததா பதிவு செஞ்சிருக்காங்க. ஸோ ரிமூவிங் பிரான் ஆன் மில்லட்ஸ் ரெடியூசஸ் தி பெனிஃபிட் ஆஃப் ஈட்டிங் தெம் அப்படின்னு இருக்குங்க. ஸோ சிறுதானியங்கள்ல அதோட உமி இல்ல அதோட கவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க, அதை வந்து அவுச்சி எடுத்துருவாங்க. இப்ப அரிசியிலையுமே அது நெல்லா இருக்கும்போது அதுக்கு ஒரு கவர் இருக்கும். அந்த கவரை பிரிச்சாதான் உள்ள அரிசி இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து வேக வச்சு ரைஸ் மில்ல கொடுத்து அரைப்போம். அரைச்சு அந்த உமியே எடுப்பாங்க. தவிடு, உமி எது வேணாலும் சொல்லுவாங்க. ஸோ இந்த பிராண்ட்ல தான் ரைஸ் பிரான் ஆயில்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த உமி தவிடுல இருந்து ஆயில் எடுக்கிறது இட்ஸ் வெரி நியூட்ரிஷியஸ். ஸோ இந்த பிரானை ரிமூவ் பண்ணிட்டு மில்லட்ஸை சாப்பிட்டா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மோடி டெல்ஸ் ட்ரம்ப் தட் இந்தியா லுக்ஸ் டு ஃபியூச்சர் டைஸ் அப்படின்னு இருக்குங்க. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, மோடி வந்து இட்ஸ் இன்ட்ரெஸ்டட், ஹி இஸ் இன்ட்ரெஸ்டட் இல்ல இந்தியா இஸ் இன்ட்ரெஸ்டட் டு ஹாவ் ரிலேஷன்ஷிப் வித் அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவோட நல்லிணக்கமா நம்ம வந்து நிறைய ட்ரீட்டிஸ் போட்டுக்கிறதோ, இல்ல நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஷிப்ல நிறைய விஷயங்கள் ட்ரேட் ரிலேட்டடா, செக்யூரிட்டி ரிலேட்டடா பண்றதுக்கு இந்தியா வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கு.
அடுத்து பாருங்க பிக் பிளேயர்ஸான ஆன்லைன் பிக் பீஸா இருக்கக்கூடிய அமேசான், பிளிப்கார்ட் இவங்களுக்கெல்லாம் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட வேலை என்ன அப்படின்னா, இந்த இன்கம் டாக்ஸ் எவேஷன், இன்கம் டாக்ஸ் கட்டாம இருக்கிறவங்களையோ, இல்ல இந்த மணி லாண்டரிங் கேசஸ், அதாவது பிளாக் மணியா ஒயிட் மணியா மாத்துறதுலயோ, இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அவங்க போய் விசாரணை பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, சர்ச் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இவங்க மேல என்னன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்திருக்கு. அத வந்து பை ரூல்ஸ், ஃபெமா ரூல்ஸ் படி இல்ல அப்படின்ற ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு கீழ இவங்க வந்து இத பண்றாங்க. ஸோ ஃபெமா ரூலோட அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவோட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. அடுத்து ரியாலிட்டி பைட்ஸ் ட்ரம்ப் ஃபெர்வியூர் ஆன் டலால் ஸ்ட்ரீட். ஸோ ட்ரம்ப் வந்து வந்தா நம்மளோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இல்ல நம்மளோட இண்டிசஸ் எல்லாம் நல்லா மேல போகும்னு நினைச்சத மாத்தி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆர்டிக்கல் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க ரூரல் டிமாண்ட் ஸ்டில் பீட்ஸ் அர்பன் டிமாண்ட் அப்படின்னா ஒரு டவுன்ல தேவைப்படுறத விட ஒரு வில்லேஜ் சைட் தேவைப்படுறது ஜாஸ்தி இருக்கு. எதுலனா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்ல. ஸோ அடுத்து நிதி ஆயோகோட சிஇஓ பேர் வந்து பிவிஆர் சுப்பிரமணியம். ஸோ ஜெர்மன்ல பெரிய பொலிட்டிக்கல் கிரைசிஸ், அதாவது அரசியல் நெருக்கடி நடந்துகிட்டு இருக்குங்க. ஸோ அடுத்தது இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் எஸ்ஏ. இப்போ அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரிக்கு கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸா கம்பெனிஸ் கொடுக்கறத ஒழுங்கா யூஸ் பண்றாங்களா, அதை கம்பெனிஸ் ஒழுங்கா ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்களா அப்படின்றத பத்தி இந்த ஆர்டிக்கல் இருக்குங்க. இன்னியோட எஸ்ஏ டாபிக் வந்து இந்தியாவோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டை விட கம்மியா இருக்கு. இப்போ பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம் நம்ம கொண்டு வந்தா நல்லதா தப்பா அப்படின்னு சொல்லி தான் இன்னையோட டாபிக்ங்க. இந்தியாஸ் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் இஸ் பிலோ தி ரீப்ளேஸ்மெண்ட் ரேட். நவ் வில் த பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம் வில் பி எ பூன் ஆர் நாட் அப்படின்றது தான் இன்னையோட எஸ்ஏ டாபிக்ங்க. நாளையோட எஸ்ஏ டாபிக் வந்து இம்பாக்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆன் இந்தியாஸ் ஜிடிபி அண்ட் அக்ரிகல்ச்சரல் சஸ்டைனபிலிட்டி இன் இந்தியாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ திருப்பியும் சொல்றேன், யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதோட இந்த எஸ்ஏஸ் எழுதி நீங்க நம்மளோட மெயில் ஐடி விஸ்தாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் 247@gmail.com அனுப்பலாம். எஸ்ஏஸ் கரெக்ஷன் பண்ணி திருப்பி அனுப்பப்படும். அடுத்து இன்னையோட புது வேர்டு வந்து இன்டோலன்ஸ். இன்டோலன்ஸ் அப்படின்னா ஒரு லேசினஸ். எதனால? ஒர்க் பிடிக்காததுனால வர லேசினஸ். அது செய்ய விருப்பம் இல்லாதனால நம்ம போஸ்ட்போன் பண்ணிட்டே போறது. ஓகேவாங்க? ஸோ இன்னையோட நியூஸ் பேப்பர் ரீடிங் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.